நண்பர்களே, இன்று நவம்பர் மாதம் 28ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:44 இங்கிலாந்து அரசாங்கம் இந்த விசா அமைப்பிலே முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது டிபெண்டன்ட், வெளிநாட்டிலிருந்து இங்கே கேர்டேக்கர் விசாவில் வந்தவர்கள், ஒர்க் பெர்மிட் விசாவில் வந்தவர்கள், அல்லது மனைவியை அல்லது கணவனை இங்கே வரவழைத்தவர்கள், உலகத்தில இருந்து எங்கே இருந்தாலும் சரி, இயுக்கு வேற சட்டம், வரவழைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இப்பொழுது பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதாவது டிபெண்டன்ட்ல வந்தவர்கள், கணவனோ மனைவியோ இங்கே டிபெண்டன்ட்ல வந்தவர்கள், அது ஒர்க் பெர்மிட்டாக இருக்கலாம், அல்லது கேர்டேக்கர் விசாவாக இருக்கலாம், அல்லது திருமணம் முடித்து அழைத்தவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு 10 ஆண்டுகள் இப்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 வருடங்களில் அவர்களுக்கு ஐஎல்ஆர் கொடுப்பார்கள், இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் கொடுப்பார்கள். அவர்கள் ஐஎல்ஆர் என்று இது அழைக்கப்படும். ஆகவே இந்த விசா தற்பொழுது 10 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 5 வருடங்களில் கொடுத்தது 10 வருடங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலாந்து அரசாங்கம் அதுல ஒரு சில விஷயங்களை தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம். இந்த 10 ஆண்டுகளை எப்படி 5 ஆண்டுகளாக குறைப்பது என்பது தொடர்பாக இங்கிலாந்து அரசாங்கம் இப்பொழுது பல முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. அது அட்டவணையாக நான் உங்களுக்கு தருகின்றேன், எப்படி அதை குறைப்பது என்று. இது உண்மையில 10 ஆண்டுகள் தான், ஆனால் அதனை குறைப்பதற்கான வழிவகைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும், இப்ப கணவனோ மனைவியோ வெளிநாட்டில இருந்து இங்கு அழைக்கப்பட்டவர்கள், அது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒர்க் பெர்மிட்ல வந்து டிபெண்டனா இருந்தாலும் சரி, அல்லது கேர்டேக்கர் விசால இருந்து டிபெண்டனா இருந்தாலும் சரி, அல்லது திருமணமாகி கணவனோ மனைவியோ இங்கு அழைக்கப்பட்டவர்கள் கட்டாயம் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு 12,570 பவுண்ட்கள் வருடாந்திர வருவாயை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா 12,570 பவுண்ட்கள் இங்கே டாக்ஸ் இல்லை, அதற்கு மேல கொஞ்சம் கூட உழைத்திருக்க வேண்டும். இது 10 ஆண்டுகளை 5 ஆண்டுகளாக குறைப்பதற்கான ஒரு வழிமுறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக விட வேண்டும் என்னா, ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல், கணவனோ மனைவியோ, இப்ப ஏற்கனவே கணவனுடைய சம்பளத்தை காட்டினா போதும், ஆனா இப்பொழுது மனைவி வந்திருந்தா மனைவி 12,570 பவுண்ட்களுக்கு மேல் உழைக்க வேண்டும், வருடாந்திர வருவாய் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த அட்டவணையை பாருங்க, இது எப்படி இந்த 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக குறைக்கப்படுகின்றன என்ற விஷயத்தை, ஆண்டுகள் குறைக்கப்படுகின்ற விஷயத்தை இந்த அட்டவணை காட்டுது. என்னன்னா, இப்ப C1 மேம்பட்ட ஆங்கிலம், ஏற்கனவே நாங்கள் இங்கே B1 தான் கொடுத்திருப்போம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடிப்படை. ஆனா C1 இருந்தால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள்ல இருந்து 1 வருடம் கழிக்கப்படும். தெளிவா விளங்கணும். C1 ஆங்கிலம், மேம்பட்ட ஆங்கிலம் இருந்தா 10 ஆண்டுகள்ல இருந்து 1 வருடம் கழிக்கப்படும். அப்போ 9 ஆண்டுகள். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு 1,25,140 பவுண்ட்ஸ்கள், அதாவது வருட வருமானம், வரி விதிக்கக்கூடிய வருட வருமானத்தை பெற்றால் 7 ஆண்டுகள் கழிக்கப்படும். அப்ப அவர்களுக்கு 3 வருடத்துல அவர்கள் ஐஎல்ஆருக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்த இன்னும் ஒருவர் 50,270 பவுண்ட்கள் வருட வருமானமாக சம்பாதித்தால் அவர்கள் 5 ஆண்டுகள் கழிக்கப்படும். 10 ஆண்டுகள் இருந்து 5 ஆண்டுகள் கழிக்கப்பட்டு 5 ஆண்டுகள்ல அவருக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். அடுத்தது 5 ஆண்டுகள்ல ஐஎல்ஆர் கிடைக்கக்கூடியவர்கள் பொது சேவை பணியில பணியாற்றணும். இப்ப எடுத்துக்காட்டாக பட்டப்படிப்பு செய்கிறவர்கள் 5 ஆண்டுகள் அவர்கள் அதுல படித்து மருத்துவம் அல்லது டீச்சிங் செய்தால் அவர்களுக்கு 10 வருடத்திலிருந்து 5 ஆண்டுகள் கழிக்கப்பட்டு 5 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். சமூகத்துல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல பணிபுரிந்தால் அதுல ஒரு சர்டிபிகேட் தருவார்கள். அப்ப அவர்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை அவர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றால் 10 ஆண்டுகள்ல இருந்து 7 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது 5 ஆண்டுகளுக்குள்ள அவர்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். அடுத்தது வரி விதிக்கக்கூடிய வருமானத்தில், இங்கே வரி செலுத்த வேண்டும் அரசாங்கத்திற்கு, வேலை வாய்ப்பிலிருந்து பெறப்படாத யூகே வருமானம், ஏன்னா அரசாங்கத்துக்கு கடனா இருக்கக்கூடாது,
இப்ப HMRC பதிவுகள் எல்லாம் சரிபார்க்கப்படும். பெனிஃபிட் எடுத்திருக்கவே கூடாது. எந்த காரணம் கொண்டும் பெனிஃபிட் எடுக்கக்கூடாது. 5 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிலிப்ப காட்ட வேண்டும். HMRC அதை செக் பண்ணும். இவர்கள் ஏதாவது கடன் கடன்னா பேங்க் கடன் இல்லை, இவர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டுமா, பெனிஃபிட் எடுத்து இருக்கிறார்களா என்றுதான் இப்ப இந்த பிரச்சனை. ஆகவே இது முக்கியமாக விளங்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளிநாட்டில இருந்து இங்கு டிபெண்டனா வருபவர்கள் 12,570 பவுனுக்கு மேல உழைத்தால் தொடர்ந்து 5 வருஷம் உழைக்கணும். எல்லாருக்கும் தனியே தான், இண்டிவிஜுவலா தான் இது பார்க்கப்படும். இப்ப கணவன் வருமானம் வேற, மனைவியோட வருமானம் வேற, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வருமானம் வேறையா இருக்கணும். எல்லாரும் தனித்தனியே தான் அப்ளிகேஷன் போடணும். ஆகவே விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு 12,570 வருடாந்த வருவாய் வரம்பை எட்டியிருந்தால் அவர்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் எடுக்காம இருந்தா, கிரிமினல் ரெக்கார்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல், குற்றவியல் தண்டனை எதுவுமே இருக்கக்கூடாது, NHSக்கு காசு செலுத்தி இருக்க வேண்டும். பிற அரசாங்க கடன் என்று இங்க குறிப்பிடுகின்றார்கள், கவர்மெண்ட் லோன். அது என்னன்னா பெனிஃபிட் எடுத்திருக்க கூடாது. எடுக்காமல் விட்டால் 12,570 பவுன்களுக்கு மேல அவர்கள் வருமானத்தை காட்டினால், பேசிலிப் எல்லாம் காட்ட வேண்டும், காட்டினால் அவர்களுக்கு 5 வருடத்தில், இது 10 வருஷம் தான், ஆனா இதெல்லாம் கழிக்கின்றார்கள், கழித்து 5 வருடத்தில் அவர்களுக்கு ILR கிடைக்கும் என்று தற்பொழுது இங்கே நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும். குடிவரவு குடியகல்வு வெப்சைட்ல நீங்கள் போய் பார்த்தா இந்த விஷயங்கள் அவர்கள் மிக தெளிவாக வைத்திருக்கின்றார்கள். அதான் பிரிட்டிஷ் குடிமக்களை சார்ந்திருப்பவர்கள், பிரிட்டிஷ் ஒருத்தர் வெளிநாட்டில இருந்து கணவனோ மனைவியோ எடுத்தாச்சு, 5 ஆண்டுகள் இந்த இந்த விசா கிடைக்கக்கூடியதா இருக்கும். வாழ்க்கை துணை கூட்டாளர் விசா, டிபெண்டன்ட் விசாவில் உள்ளவர்களும் இந்த ILR வைத்திருப்பவரால் நிதி உதவி செய்யப்படுகின்ற வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ. ஆகவே இவர்கள் வெளிநாட்டில இருந்து இங்கு அழைத்து வந்திருப்பவர்கள் இந்த விஷயங்களை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் வழங்கப்படுகிறது. அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள அவர்கள் 5 வருடங்களிலே ILR எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த 5 வருட ILRக்கு இதுதான் விஷயம். அடுத்தது தன்னார்வ தொண்டு போன்றவை செய்தால் சமூகத்துல பணிபுரியணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பொது சேவை பணியிலே பணியாற்ற வேண்டும். ஏன்னா மருத்துவம் அல்லது டீச்சிங் இந்த வழியிலே பணியாற்ற வேண்டும். பணியாற்றினா அவர்களுக்கு 10 வருஷத்திலிருந்து 5 வருஷம் கழிக்கப்படும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 10 ஆண்டு தகுதி காலத்தை அதிகரிக்கும் காரணிகள் என்ன? பெனிஃபிட் பெற்றா அவர்களுக்கு 10 ஆண்டுகள், மற்றது 12 மாதங்களுக்கும் குறைவாக பெனிஃபிட் கோரிய நபர்கள் ILR எடுக்கிறதுக்கு 15 ஆண்டுகள் காத்திருக்கணும். ஒரு வருஷத்துக்கு குறைவாக பெனிஃபிட் எடுத்தால் அவர்கள் ILR பெறுவதற்கு 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அடுத்தது குடியிருப்பு வீட்டு வசதி தொடர்பான விஷயங்களை அவர்கள் 12 மாதங்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட இது 20 ஆண்டுகளுக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சட்டவிரோதமாக யூகேக்கு வந்த வருகை விசாவில் நுழைந்த அல்லது 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் தங்கள் அனுமதியை மீறி தங்கிய விண்ணப்பதாரர்களுக்கு அவர்கள் ஒரு இயல்பு நிலை குடியிருப்பு காலத்திற்கு கிட்டத்தட்ட ILR கிடைக்கிறதுக்கு 20 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். இத்தகைய நபர்கள் ILR தகுதி பெறுவதற்கு முன்பு மொத்தம் 30 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இவர்கள் சொல்கின்ற விஷயம் என்னன்னா,
இந்த காலத்தை குறைப்பதற்கு இவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலா வேலை செய்ய வேண்டும். இப்ப யோசிக்கிறார்கள் என்னன்னா, ஐஎல்ஆர் இப்ப 10 ஆண்டுகள் நீளமாக இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டும், பெனிஃபிட் எடுக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய முழுமையான ஒரு விஷயம். அடுத்தது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தா இவ்வளவு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம ஓடுறது, இன்சூரன்ஸ் இல்லாம ஓடுறது, டாக்ஸ் இல்லாம கார் ஓடுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு 20 ஆண்டுகள்ல இருந்து 30 ஆண்டுகள் வரை இந்த ஐஎல்ஆர் கொடுப்பதற்கு அது நீளமாக்கிவிடும் அல்லது தடையாக இருக்கும் என்பது இப்பொழுது இங்கே அரசாங்க இணையதளத்தில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.